ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டு அடுப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ் பேனரை சுற்றி இருக்கிற பிளேட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம இதை தனியாக எடுத்து கை வலிக்க தேய்ச்சி க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? என்ன தான் நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணாலும் இந்த கரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக போகாது. இந்த டிப்பில் நம்ம இந்த கேஸ் பேனரை அந்த அடியில் இருக்கிற பிளேட்டை நம்ம கலத்தாமல் அப்படியே வச்சுட்டு நம்ம ரெண்டு பொருளை வச்சு கை வலிக்க தேய்க்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே அந்த நியூஸ் பேப்பரில் விழுந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து அப்படியே குப்பையில் போட்டுடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட டைமும் சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு சுற்றி எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நம்ம சுற்றி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த பிளேட்டை சுற்றி நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து நல்லா தூவி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னா எலுமிச்சப்பழம். நான் அரை எலுமிச்சப்பழம் எடுத்திருக்கேன். இந்த எலுமிச்சப்பழத்தை நல்லா பிழிஞ்சு அதோட சாரை நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. நான் இந்த டிப்ஸில் இந்த பர்னரை சுற்றி இருக்கிற பிளேட்டை தான் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன். இதே போல் உங்கள் வீட்டில் அடுப்பை சுற்றி எண்ணெய் பிசுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுப்புக்கு மேலேயுமே இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாதி எலுமிச்சப்பழத்தை வச்சுட்டு நீங்கள் அடுப்பை சுற்றியுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் எவ்வளோ கரை இருந்தாலும் நம்ம கைவலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எலுமிச்சப்பழத்தோட சாறு எல்லாத்தையுமே நான் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி அரை எலுமிச்சப்பழம் மட்டும் நீங்கள் ஒரு சைடு புழிஞ்சு விட்டால் போதும். இன்னொரு சைடில் இருக்கிற அடுப்புக்கு இன்னொரு அரை எலுமிச்சப்பழம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த எலுமிச்சப்பழ தோல் இருக்கு இல்லையா, அதை வச்சே நம்ம இந்த மாதிரி அந்த பிளேட்டை சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். பாருங்கள், எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் இந்த பேக்கிங் சோடாவும் எலுமிச்சப்பழம் சாரும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து இந்த தோலை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இதுக்காக நம்ம இந்த பிளேட்டை தனியாக கலத்தி எடுத்து கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. பாருங்கள், நான் தேய்க்கவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அந்த கரை எல்லாம் போகுதுன்னு. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ கரை இருந்தாலும் ஈஸியாக சுத்தம் செய்யலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுற்றி இந்த எலுமிச்சப்பழ தோலை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அந்த கரை எல்லாமே போயிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எலுமிச்சப்பழ தோலில் பாருங்கள், அந்த அடுப்பில் இருந்த கரை எல்லாமே இதில் ஒட்டிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த தோலை எடுத்து நம்ம குப்பையில் போட்டுடலாம். இப்போ கடைசியாக ஒரு துணியில் தண்ணியை நல்லா நனைச்சி எடுத்துகிட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சுற்றி நல்லா தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நான் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் உங்களுக்கு இப்போயும் பார்க்குறதுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ கரை இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுச்சு. இனி நீங்கள் இதை தனியாக கலத்தி கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி 2 பொருளை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்மளோட டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. வீடு துடைக்கிறத பற்றி ஒரு சூப்பரான ஐடியா தான் இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் மாப் போட்டு வீடு அடிக்கடி துடைச்சாலும் இந்த டைல்ஸோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கும். நம்ம என்ன தான் மாப் போட்டு அந்த ஓரத்தில் தேய்ச்சாலும் அந்த அழுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. இந்த மாதிரி உங்கள் வீட்டு டைல்ஸில் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். டக்குன்னு கையை வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். கோல்கேட் பேஸ்ட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, அல்லது உங்கள் வீட்டில் வெள்ளை கலரில் எந்த பேஸ்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டை இந்த மாதிரி கையில் எடுத்து அந்த டைல்ஸோட எண்டில் இருக்கிற அழுக்கில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். எந்த இடத்துலலாம் அழுக்கு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் பேஸ்ட்டை இது போல் நான் கையில் எடுத்து நல்லா தடவி விட்டுட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த சாக்ஸ் நான் நிறைய கிளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு சீப் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சீப் எடுத்துக்கோங்க. இந்த சீப்பை இந்த மாதிரி நம்ம சாக்ஸ்குள்ளே விட்டுறலாம்.
சாக்ஸ்குள்ளே வந்து சீப்பை இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஓரத்தில் வந்து முடிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் அந்த பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து தடவி எடுத்திருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா ஊறி இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து விட்டுக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக தண்ணி வந்து தெளித்து விடுங்க. இது போல் தண்ணி வந்து நல்லா தெளித்து விட்டதுக்கப்புறமா இந்த சீப்போட பல் இருக்குது பாருங்கள், அந்த பல் பகுதி இருக்கிற சைடை வச்சு நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடும்போது அந்த ஓரத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாமே சூப்பராக ஈஸியாக வந்துடுங்க. நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நம்ம தேய்க்க அந்த அழுக்கு எல்லாமே வந்துருச்சு. இது போல் நம்ம எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நான் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கரையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் அந்த கரை எல்லாமே நீங்கிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ கரை இருந்தாலும் ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இது போல் கட்டைப்பையெல்லாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வச்சுருப்போம் இல்லையா. கடைக்கு வந்து கிராசரி ஐட்டம்ஸ், அதாவது காய்கறிகள்லாம் வாங்க போகிறோன்னா இந்த மாதிரி கட்டைப்பையை தான் நம்ம வந்து தூக்கிட்டு போவோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பவுச் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. நமக்கு சில்லற காசெல்லாம் வைக்கணும் அப்படின்னா உள்ளே போட்டு நம்ம வந்து எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. பர்ஸுக்குள்ளே வச்சு உள்ளே வச்சுருந்தாலும் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். நகை கடைகள்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஸ் தருவாங்க இல்லையா, அந்த பர்ஸை வந்து ஜிப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கட்டைப்பைக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்திருக்கேன். ஊக்க வச்சு நம்ம வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம். இந்த கட்டைப்பைக்குள்ளே எப்போவுமே நீங்கள் வந்து இது போல் ஊக்கு போட்டு இந்த பர்ஸை வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போல்லாம் கடைக்கு போகிறோமோ அப்போல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப இதுக்குள்ளே இருந்து நம்ம வந்து காசை எடுக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சில்லற காசெல்லாம் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் கத்திரிக்கோல்லாம் பார்த்திங்கன்னா நாளாக அதோட ஷார்ப்னஸ்லாம் போயிடும். அந்த மாதிரி ஷார்ப்னஸ் போயிருச்சு அப்படின்னா நமக்கு சரியாகவே வெட்டாது இல்லையா. அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் கத்திரிக்கோல் ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா இந்த டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு ஜாடி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து விட்டு இந்த மாதிரி நம்ம நார்மலாக சிசரை வச்சு எப்படி கட் பண்ணுவோமோ அது போல் இந்த மாதிரி உப்புக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விடுங்க. சிசர் நல்லா ஷார்ப்பாகிடுங்க. அவங்க வீட்டில் கல்லுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கல்லுப்புலையும் இது போல் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கூர்மை இல்லாத கத்திரிக்கோல் கூட நல்ல கூர்மையாக ஷார்ப்பாக வெட்டும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஃப்த்து டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பில் நம்ம வந்து சாரீ ஃபோல்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம சாரியை நீட்டாக மடித்து வச்சாலும் டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸை வந்து தேடுறதுக்கே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். சாரியை நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டென்ஷனே இல்லாமல் டக்குன்னு ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாரியை இந்த மாதிரி நீட்ட வாக்கில் மடித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது இது போல் ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க. இந்த ஹேங்கரை இந்த சாரியோட மத்தியில் வச்சுட்டு ஒரு சைடு சாரியை எடுத்து இந்த மாதிரி இந்த ஹேங்கருக்குள்ளே விட்டு இன்னொரு பக்கமாக எடுத்துடலாம். இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சாரியை நீங்கள் ப்ளவுஸோடு சேர்த்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு டென்ஷனே இல்லாமல் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஹேங்கரோட 2 எண்ட்லேயும் நம்ம வந்து ப்ளவுஸோட கைப்பகுதியை இந்த மாதிரி சொறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி ப்ளவுஸோட ஹூக் எல்லாத்தையும் மாட்டி விட்டுருங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பீரோவில் வந்து சாரீலாம் தொங்க விடுறதுக்கு ராடு மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ராடில் வந்து நம்ம வந்து சாரீ வந்து இந்த மாதிரி ஹேங்கரில் போட்டு தொங்க விட்டுருப்போம். ஆனால் ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக மடித்து வச்சுருப்போம். அந்த மாதிரி மடித்து வைக்கும்போது நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனோ எதுக்காவது கிளம்புறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து அவசரத்துக்கு ப்ளவுஸ் தேடும்போது சீக்கிரம் கிடைக்காது. நமக்கு வந்து டைம்லாம் வேஸ்ட் ஆகும். சாரீக்கு மேட்சாக நீங்கள் இன்ஸ்கர்ட் தனித்தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா சாரீக்கு மேலே வந்து அந்த கலர் மேட்ச் இன்ஸ்கர்ட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ப்ளவுஸ் போட்டும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு பீரோ ஹேங்கரில் வந்து மாட்டி வைக்கலாம்.
இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.